அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 21/1/2025 போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். இன்னைக்கு நிப்டி பாத்தீங்க அப்படின்னா, நம்ம காலையில சொல்லியிருந்தோம் ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேயா அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம். ஓப்பனுக்கு மேலே நின்றுச்சுன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ ஓப்பனுக்கு மார்க்கெட்டு கேப் அப்பு தான் ஓப்பன். இன்னைக்கு வந்து கேப் அப்பு ஓப்பன் ஆனது. எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து எஸ்டர்டே 23,390 தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. பாசிட்டிவ் ஓப்பன் தான் இன்னைக்கு மார்க்கெட்டு. இங்கேருந்து ஒரு ஹை வச்சுட்டு அங்கேருந்து எக்ஸாக்டா கீழே இறங்குனுச்சு மார்க்கெட். கீழே இறங்குறவனுக்கு இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே மார்க்கெட் வரக்கூடாது. வந்தது அப்படின்னா அங்கேருந்து ஒரு டவுன்ஃபால் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இந்த 23,200 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். நம்ம காலையில சொன்ன மாதிரி இங்க இருந்து மார்க்கெட் கீழே வந்தது. இதுல நல்ல ஒரு டீசென்டான ப்ராஃபிட் நாங்கள் காலையிலேயே புக் பண்ணிட்டோம். அப்புறம் இங்க இருந்து நல்ல இப்போ எஸ்டர்டே லோல இருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தது. சப்போர்ட் எடுத்துட்டு இங்க இருந்து நல்ல ஒரு ஸ்பைக் மூவ்மெண்ட். இந்த ஸ்ட்ரைக் பாத்தீங்க அப்படின்னா 23,150 இந்த இடத்துக்கு வரப்ப நம்ம இந்த ஸ்ட்ரைக்கோட இதோட ஓடிஎம் நம்ம செக் பண்ணி பாக்குறப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி அப்படின்னு நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தோம். அவங்க வந்து நல்ல ஒரு டீசென்டான ப்ராஃபிட் இந்த இடத்துல இருந்து நல்ல ஒரே கண்டில ஒரு 5 நிமிஷத்துலயே நல்ல ஒரு டீசென்டான ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த 23,200 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்ப இங்க இருந்து ஒரு மார்க்கெட்டை நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்து எஸ்டர்டே ஹைக் மார்க்கெட் போனுச்சு. இந்த அங்க இருந்து திருப்பி நல்ல ஒரு டவுன்ஃபால் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்ட்ராடே ஸ்விங் பாயிண்ட் டோட்டல் ஸ்விங் பாத்தீங்க அப்படின்னா நிப்டியோடது 1035 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு டோட்டல் பாயிண்ட். இன்னும் இதெல்லாம் கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 1200 பாயிண்ட்டுக்கு கம்மியா இல்லாம இருந்தது. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு பையர் வந்து இந்த மாதிரி மார்க்கெட்ல நம்ம நல்ல ஒரு கான்செப்ட் நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு டீசென்டான ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும். சப்போர்ட்டுக்கு அந்த உங்களுடைய ஏரியா சப்போர்ட்டுக்கு வர வச்சு நீங்க வெயிட் பண்ணணும். பையர் வந்து செல்லர் வந்து உங்க ஏரியாவுக்கு அந்த மார்க்கெட் ஸ்ட்ரைக் பிரைஸ் அந்த இடத்துக்கு வந்தது அப்படின்னா இதெல்லாம் செல்லிங் பாயிண்ட் நம்மளுக்கு. இந்த இடத்துக்கு வரப்ப நம்ம ஒரு கால் ஆப்ஷனை செல் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு டீசென்டான ப்ராஃபிட் இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க முடியும். இந்த நிப்டிலையும் நல்லா நிப்டியும் சரி பேங்க் நிப்டியும் சரி சென்செக்ஸ்லாம் இன்னைக்கு வேற லெவல் நம்மளுக்கு 0 டேக்கிறோம்ல அதையும் பார்க்கலாம். இன்னைக்கு இது நல்ல ஒரு மூவ்மெண்ட் இந்த இன்னைக்கு கிடைச்சிருந்தது நிப்டியில. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேங்க் நிப்டியில பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காலையில் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ஓப்பன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓப்பன் ஹையும் ஒன்னா இருக்கிறப்போ ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு 500 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஆவரேஜா கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ லோ டு ஹை டு லோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு 866 பாயிண்ட் வந்து ஹை டு லோ கொடுத்துருக்காங்க. ஒன் டே ரேஞ்ச் நம்மளுக்கு 500 பாயிண்ட் தான். இங்க இருந்து வரப்ப நம்மளுக்கு இந்த S1 இந்த எஸ்டர்டே லோவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு மேல இருந்து மார்க்கெட் கீழே இறங்குது அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வந்துருச்சுன்னா இதுதான் நம்மளுக்கு அடுத்த சப்போர்ட்டா இருக்கும். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்குலாம் வரப்ப நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பார்த்துருந்தோம் அப்படின்னா இங்க இருந்து வரப்பையும் நம்மளால ஒரு நல்ல டீசென்டான ப்ராஃபிட். இங்க இருந்து சப்போர்ட் எடுக்கிறப்ப இங்க நம்மளோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்க இருந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் நம்ம எடுத்திருக்க முடியும். இந்த இதுலலாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதையும் கேட்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த கேண்டில்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பையர் வந்து அதிக நேரம்லாம் வெயிட் பண்ணக்கூடாது. போட்ட இடத்துல இருந்து டக்குன்னு கிடைக்கிறத கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு டீசென்டான ப்ராஃபிட் வந்து ரெகுலராக எடுக்க முடியும். அது நம்ம ஸ்ட்ராட்டஜி ரொம்ப நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து எல்லா நாளுமே கொடுத்துட்டு இருக்கிறது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் ஸ்விங் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் நிப்டியில 2317 பாயிண்ட். இதெல்லாம் ரொம்ப பெருசு. இந்த பாயிண்ட்லாம் ரொம்ப ரொம்ப பெருசு. நம்மளுக்கு ஒரு பையருக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த மாதிரி ஸ்விங்க நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம அந்த இடத்துக்கு வரப்ப அப்ளை பண்ணி நம்ம பை பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு டீசென்டான ப்ராஃபிட் இன்னைக்கெல்லாம் எடுத்திருக்க முடியும். இங்க பாருங்க இந்த இந்த இடத்துக்கு வரப்ப இந்த கால் ஆப்ஷன் நம்மளுக்கு சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டு மேல போகணும் அப்படின்னா இந்த இடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1132 இந்த 1415 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு காலையில சொல்லியிருந்தோம். ஆனா இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல இவங்களால டிராவல் பண்ண முடியல. அதனால அங்க இருந்து நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஸ். இப்ப இந்த இடத்துல வந்துட்டு நம்மள ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பார்த்துருக்கணும். இங்கேயும் நம்மளுக்கு ஓடிஎம் வந்து இந்த இடத்துல வரப்ப கால் ஆப்ஷன் ஓடிஎம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணல.
புட் ஆப்ஷன் தான் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அந்த டைம்ல நம்ம கால் சைடு போகக்கூடாது அப்படின்ட்டு புட் சைடு வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். நல்ல ஒரு புட் சைடு நல்ல ஒரு டீசென்டான ப்ராஃபிட் கிடைச்சது. ஆனா இந்த ஒரு கேண்டில் நம்மளுக்கு நல்ல ஒரு போட்ட இடத்துல இருந்து 5 மினிட்ஸ்ல நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட். இந்த இடம்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல வரப்ப நம்ம ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு டீசென்டான ப்ராஃபிட் ரெகுலராகவே எடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சென்செக்ஸ். இந்த ஒன் டே ரேஞ்ச் எல்லாம் எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க. ஒன் டே ரேஞ்ச் வந்து ஹை டு லோ வந்து நம்மளுக்கு 500 பாயிண்ட் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அந்த ரேஞ்ச் தெரிஞ்சாவே நம்மளால டீசென்டான ப்ராஃபிட் எடுக்க முடியும். அது இல்லாம மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த R1 R2 S1 S2ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். எஸ்டர்டே ஹை லோ ப்ரீவியஸ் க்ளோஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்மளால மார்க்கெட்லயே டிராவல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சென்செக்ஸ். சென்செக்ஸை பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வேற லெவல்ல பண்ணிட்டாங்க இந்த சென்செக்ஸ். நம்ம காலையில சொல்லியிருந்தோம் இந்த ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓப்பனுக்கு கீழே ஓப்பனுக்கு மேலே அப்படின்ட்டு. ஓப்பனுக்கு மேலே இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு இந்த R2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது இல்லாம ஓப்பனுக்கு கீழே இருந்ததுன்னா இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ப்ரீவியஸ் க்ளோஸ்க்குலாம் மார்க்கெட் வரப்ப உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டீசென்டான ப்ராஃபிட் எடுத்திருக்க முடியும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு வேற லெவலில் 0 to ஹீரோலாம் நல்ல ஒரு டீசென்டான ப்ராஃபிட் லோ காஸ்ட்ல பிடிச்சி நல்ல ஒரு டீசென்டான ப்ராஃபிட் எடுத்தாங்க. இங்க பாருங்க, இங்க இருந்து கீழே விழுந்தாங்க. நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் 76,500 காலு, இந்த 572 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ 1000 ரூபாய் வச்சிருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் எங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா 77,500க்கு மேலதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப மார்க்கெட்டு இப்ப 737 தான் இவங்களுடைய ஹையஸ்ட் ஹையாவே இருந்தது. அங்க இருந்து ரிவர்ஸ் ஆக ஆக மார்க்கெட் இந்த ஸ்ட்ரைக் வந்து லோவை போட போட இந்த மார்க்கெட்டோடைய ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு சுருங்கிக்கிட்டே இருக்கும். மேல இருந்து கீழே வரப்ப நம்மளுக்கு மார்க்கெட்டு கீழே போறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். இந்த இடத்துக்கு வந்தோட்டி சஸ்டெயின் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இங்கேயே சஸ்டெயின் ஆக இந்த இடத்துக்குலாம் வரப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்டிமேஷன் பண்ணிட்டோம். இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நம்ம செக் பண்ணி பாருங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். இந்த இடத்துக்குலாம் வரப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அலர்ட் ஆயிட்டாங்க. அப்போனா இங்க பாருங்க, இதோட இந்த இதுக்கு நம்மளுக்கு நம்ம நல்ல ஒரு இங்கேருந்து 350ல பை பண்ணோம் அப்படின்னா எஸ்டே ஹையே டார்கெட் அப்படின்னு நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல கொடுத்துருந்தோம். நல்ல ஒரு டீசென்டான ப்ராஃபிட் 821 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு டார்கெட் கிடைச்சிது. இதுல ஒரு 500 பாயிண்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரே கண்ணில் தான், ஒரே கண்ணில 500 பாயிண்ட் நம்மளுக்கு லாட் ரொம்ப கம்மியா போட்டாலுமே நல்ல ஒரு டீசென்டான ப்ராஃபிட் கிடைச்சிருந்தது இதுல. அதே மாதிரி ஓடிஎம் இதுவே நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுத்துருந்தது அப்படின்னா ஐடிஎம்லாம் ஓடிஎம்லாம் பாருங்க ஒரு 40 ரூபால இருந்து 300 ரூபா ஹை அந்த டைம்லாம் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் பெரிய இம்பாக்ட் நம்மளுக்கு அந்த மாதிரி லோல பிடிச்சிட்டு ஹைல வைக்கிறதெல்லாம். அந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த 0 to ஹீரோலாம் லோ காஸ்ட்ல வாங்கி ஹையஸ்ட் ப்ராஃபிட் பார்க்கறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து நாலேஜை நம்ம வளர்த்துக்கணும். இந்த இடத்துக்கு வரப்ப உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னாவே நல்ல ஒரு டீசென்டான ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். நம்ம காலையிலேயே சொல்லியிருந்தோம் இந்த 77,500க்கு மார்க்கெட் மேல போயிட்டு கீழே வரப்ப இது ஐடிஎம்மா இருக்கு. இங்க ஐடிஎம்மா இருந்து ஓடிஎம் ஆகி திருப்பி ஐடிஎம் ஆகிற சான்ஸ் இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு டீசென்டான ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுல பாத்தீங்கன்னா 737 மார்க்கெட்டு வச்சிருந்தாங்க. இதோட 50% நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு ஐடிஎம் கால் வந்து ஒரு 50% நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னா அங்கிருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இங்க இருந்து என்னோட 50% 350 நம்ம வச்சுக்குவோம். அங்கிருந்து நல்ல ஒரு டீசென்டான ப்ராஃபிட் 350க்கு மேல நம்ம பை பண்ண சொல்லியிருந்தோம். இங்க இருந்து நல்ல ஒரு டீசென்டான ப்ராஃபிட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்ச் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாம ஒன் டே ரேஞ்ச் நம்ம ரெகுலராகவே பேசிட்டு இருக்கோம். ஒன் டே ரேஞ்ச் வந்து 500 பாயிண்ட். நீங்க லோ டு ஹை டு லோ வந்து 1076 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அவ்வளவு தேவையில்ல. 500 பாயிண்ட்டுக்குள்ள நம்ம டார்கெட்டை போட்டு முடிச்சுட்டு வெளியில வந்துடலாம். இன்னைக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப காஸ்ட் கம்மி. புட் ஆப்ஷனுங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 30 ரூபா தான் லோவே. அவனோட லோவே 30 ரூபா தான். அவனோட ஹை பாத்தீங்க அப்படின்னா இன்னையோட ஹை பாத்தீங்கன்னா 1076 ரூபா ஹை. நல்ல ஒரு பெரிய பாயிண்ட்ஸ் இன்னைக்கெல்லாம். டோட்டல் ஸ்விங் பாத்தீங்க அப்படின்னா 3,871 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு இந்த 0 to ஹீரோல ஸ்விங் கிடைச்சது அப்படின்னா பெரிய பெரிய பாயிண்ட் வந்து நம்மளுக்கு இந்த சென்செக்ஸ்ல கிடைச்சிருக்கும். நல்ல லோல பிடிச்சி ஹைல விற்கலாம் நம்மளால.
இந்த இடத்துக்கு போறப்ப ஒரு புட் ஆப்ஷன் வந்து நம்ம இப்ப இதெல்லாம் நம்மளுக்கு ஐடிஎம் இருந்த புட் ஆப்ஷன் ஓடிஎம் ஆயிருச்சு இந்த மார்க்கெட் இப்போ ரிவர்ஸ் ஆகிறப்ப. இங்க இருந்து கீழே வருமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டேபிள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட என்எஸ்சி டேபிள் பிஎஸ்சி டேபிள் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். இல்லைன்னு நினைக்கிறேன். அது நாளைக்கு காமிக்கும். அந்த பிஎஸ்சி டேபிள்ல நம்மளுக்கு வாட்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த டேபிள் வந்து என்எஸ்சி டேபிள் மாதிரி பிஎஸ்சியும் நம்மளுக்கு இருக்கும். இந்த டேபிள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். இதுல வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி ஓடிஎம் காலும் புட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது இல்லாம ஐவியும் ரொம்ப அதிகமா இருந்தது. இந்த 20 வச்சிருந்தாங்க 10 ரூபாய்க்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால ரெண்டு சைடுமே மூவ்மெண்ட் இருக்க போகுது. கொஞ்சம் லோ காஸ்ட்ல வாங்கி ஹையஸ்ட்ல நம்மளுக்கு விற்க பாருங்க அப்படின்னு நம்ம இன்டிமேஷன் பண்ணியிருந்தோம். நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் அவங்களும் எடுத்திருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த சென்செக்ஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்ட்ரைக்லாம். இதே மாதிரி ஓடிஎம்மும் நம்மளுக்கு ஓடிஎம்லாம் நீங்க புட் ஆப்ஷன் சைடு காலையிலேயே ஓடிஎம்லாம் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வந்துட்டு பிபிக்கு மேல வந்துட்டாங்க. அதனாலதான் இவ்வளவு பெரிய இம்பாக்ட் நம்மளுக்கு கொடுத்திருந்தாங்க. இங்க இருந்து மார்க்கெட் மேல போகிறப்ப அவங்க மேல இருந்து கீழே வரப்ப அவங்களுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸா விட்டே கொடுக்கல. புட் ஆப்ஷன் சைட்லாம் அப்ப அங்க இருந்து ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட், நல்ல ஒரு டீசென்டான ப்ராஃபிட் கிடைச்சிருந்தது. இதே மாரிலாம் கிடைக்கிறப்ப நீங்க நல்லபடியா நல்ல ஒரு டீசென்டான ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு பாருங்க. இன்னைக்குள்ள திருக்குறள் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.